இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றிய காந்திய கவிஞர் இவர். நாமக்கல் கவிஞர் என்று போற்றப்படுபவர். தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரரும் கூட. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இவர் யார் என்று உங்களுக்கு தெரிகின்றதா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், மலைக்கல்லன் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியவர். ஆம் அன்பானவர்களே, நாமக்கல் கவிஞர் என்று போற்றப்படும் வே. ராமலிங்கனார் இவருடைய நூலான நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்பதிலிருந்து எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் இடம்பெற்ற அருள்நெறி அறிவை தரலாகும் என்ற பாடலைத்தான் நாம் இன்று பார்க்க உள்ளோம். நம்முடைய தமிழ் மொழி மிகவும் பழமையானது, தொன்மையானது, மென்மையானது, இனிமையானது, வளமையானது, வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலம் மாறினாலும் நம்முடைய மொழி இளமையோடு திகழ்வது. அத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எப்படி புகழ்கிறார் தெரியுமா? தாய்மொழியான நமது தமிழ் மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. நம்முடைய தமிழ் மக்களின் குரலாக விளங்குகின்றது. தமிழ் மொழியை கற்றவர்கள் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்தும் பேச மாட்டார்கள். கொல்லாமையை குறிக்கோளாக கொண்டவர்கள், பொய்யாமையை கொள்கையாக கொண்டவர்கள். எல்லா மனிதர்களும் இன்பமுடன் வாழ்வதற்கு அன்பும் அறமும் உதவும். நம்முடைய தமிழ் மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டுகிறது. நம்முடைய அச்சத்தை போக்கி இன்பத்தை தருவது. நம்முடைய தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். ஆம் அன்பிற்குரியவர்களே, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நன்றி, வணக்கம்.